மேட்ச்லேயே சிஎஸ்கே ஒரு அற்புதமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை ஃபேன்ஸுக்காக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒரு மகா மட்டமான ஹம்பிளிங் லாஸ் ஃபார் சிஎஸ்கே. லைக் 2025 சீசனோட கண்டினியூஷன் மாதிரி இருக்கு. பிச்சு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. லைக் கவுஹாத்தியில் மழை பெஞ்சனால அண்டர் கவர்ஸில் பிச்சு இருந்தனால கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு ரேர் சினாரியோ தான். ஐபிஎல்ல ஃபுல்லாக ஃபிளாட் ட்ராக்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மேட்ச்சில் கொஞ்சம் பவுலிங் கண்டிஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் சிஎஸ்கே டாஸை லூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 180 எய்ம் பண்ணி அடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் நான் நினைச்சேன் கைஸ். பட் டெஃபினட்டா ஆண்ட்ரே பர்கருக்கும் சரி ஜோஃபர் ஆர்ச்சருக்கும் செம்மையான சி மூவ்மெண்ட் கிடைச்சது ஆஃப் த பிச். ஸ்டார்டிங்ல நம்ம ஆளுங்களும் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சாங்க. சஞ்சு கொஞ்சம் அப்பப்போ ட்ரை பண்ணாரு, பட் சரியா மாட்டல. அண்ட் ருத்துவும் பிளேஸ் பண்ண பார்த்தாரு, அவருக்கும் டைமிங் கிடைக்கல. சரி ரைட்டு, நானும் ஒரு 2-3 ஓவர் சுமாரா ஆடி பொறுமையா ஆரம்பிச்சு தென் கீரை ஏத்துவாங்கன்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். தென் சஞ்சுவோட விக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சது கைஸ். கொஞ்சம் ஒரு பிளைண்ட் ஸ்லாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. எஸ், ஆஃப் த பிச் மூவ்மெண்ட் நிறைய இருந்தனால அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதை விட்டுறலாம். ஓகே, சஞ்சு அவுட் ஆகிட்டாரு, தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். கொஞ்சம் டேக் ஆன் பண்ணப்பே அவுட் ஆகிட்டாரு. ஸோ ஒரு விக்கெட் உங்களுக்கு போயிருச்சு. அப்போ ருத்து என்ன பண்ணிருக்கணும், நின்று ஆடி இருக்கணும். இல்லை, ருத்து மட்டமான ஷாட்ல அவுட் ஆனார் கைஸ். லைக் ஒரு 11 பால் 6 ரன் அடிச்சிருந்தாரு, விச் இஸ் ஃபைன். இந்த பிச்சில் அது ஓகேன்னு வச்சுப்போங்களேன். சரி, நீங்க அவ்வளோ பால் ஆடுறீங்கன்னா ருத்துவோட வேலை என்ன பண்ணிருக்கணும், நின்று கேம் எடுத்துட்டு போயிருக்கணும். ஸோ அதுதான் அவரோட ரோலா இருந்திருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் லைன் அப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கம்மியாக இருக்கும்பொழுது உங்களோட ரோல் ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுதுன்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் நீங்களும் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு இதே மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க சிஎஸ்கேக்காக. உங்களோட டைமை எடுத்தாலும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நல்லா பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மட்டமான ஷாட் ஆடி ஆர்ச்சர் கிட்ட அவுட் ஆனாரு. சஞ்சு ஒரு மட்டமான ஷாட்ல தான் அவுட் ஆனாரு, பட் இவர் ஆடினது ஒரு மட்டமான ஷாட். ஸோ 2 விக்கெட் பவர் பிளேலே போயிருச்சு. அண்ட் மூணாவது அந்த ஆயுஷ் மத்ரேக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் பால் கைஸ். அவரை குறையே சொல்ல முடியாது. ஆயுஷ் மத்ரேக்கு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு செம்மையான பவுன்சர் ஆண்ட்ரே பர்கர் போட்டாரு. அவரோட பேஸ்க்கு அவரோட ஆக்ஷனுக்கு அந்த மாதிரி குவிக் பவுன்சர்லாம் போட்டாருன்னா வெரி லிமிட்டட் பேட்டர்ஸ் தப்பிப்பாங்க. ஆயுஷ் மத்ரேக்கு அந்த லக் அமையாதனால ஃபர்ஸ்ட் பாலே கீப்பர் அவுட் ஆகிட்டார் கைஸ். ஸோ அங்கேயே உங்களுக்கு பவர் பிளேல 3 விக்கெட் போயிருச்சு. அண்ட் இந்த டென்ஷன்ல நான் ஆக்சுவல் பிளேயிங் லெவனை பத்தி பேசல பாருங்களேன் கைஸ். இந்த பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டை டெபியூ பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜேமி ஓவர்டனும் இருந்திருந்தாரு. பட் பிரசாந்த் வீர் இல்லை. பிரசாந்த் வீர் இம்பாக்ட் லிஸ்ட்ல வச்சுட்டு 6 பேட்டர், ஒரு ஆல்ரவுண்டர், 4 பவுலரோட போயிட்டு தென் தேவைப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இம்பாக்ட் பிளேயரா இருக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயர்ல பார்த்தீங்கன்னா ராகுல் சஹர் ஒரு பியூர் ஸ்பின்னர் இருந்தாரு, குர்ஜப்னீத் சிங் ஒரு பியூர் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாரு, பேஸ் ஆல்ரவுண்டருக்கு ராமகிருஷ்ண கோஷ், ஸ்பின் ஆல்ரவுண்டருக்கு ஜேமி ஓவர்டன் அண்ட் பியூர் பேட்டருக்கு சர்ஃப்ராஸ் கான் இந்த மிடில் ஓவர்ஸ்னு வச்சிருந்தாங்க. அண்ட் பிரசாந்த் வீருக்கு பவுலிங் ஃபிட்னஸ் சரியா இல்லைன்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் உண்மையா இருந்தனால இந்த டிசிஷன் எடுத்தாங்களா, இல்லை ஆக்சுவல் 11 தாட் ப்ராசஸே இப்படி தான் இருந்திருக்கான்றது எனக்கு தெரியல கைஸ். அதை பத்தி யாராச்சும் ஃபிளமிங் கிட்ட கேட்டு சொன்னா நல்லா இருக்கும். பட் நான் ரெக்கார்ட் பண்ற சமயம் அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியல. ரைட், இந்த மேட்சோட மெயின் பிரச்சனை இந்த பேட்டிங்லாம் தாண்டி என்னோட மெயின் பிரச்சனைக்கு வர மேத்யூ ஷாட் பிளேயிங் அட் நம்பர் 4. அவருக்கு அங்கே நம்பர் 4ல வேலையே கிடையாது. நீங்க ஒன் டேஸ்ல ஒரு மிடில் ஆர்டர்ல எங்கேயோ நீங்க ஆடிட்டு போங்க. பட் T20ஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் 3 தாண்டி அவரால் ஆடவே முடியாது. அவரோட கேம் அங்கே கிடையாது கைஸ். இது ஆல்ரெடி இவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது தான். பட் ஸ்டில் இவங்க இவ்வளோ அப்டேட் ஆகாமல் இருப்பாங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல கைஸ். லைக் மேத்யூ ஷாட் நீங்கள் ஆடியே ஆகணும். உங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு பதிலாக இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஆடுறீங்கன்னா நீங்கள் டாப் ஆர்டர்ல ஆடிட்டு போங்க. ஒரு மேட்ச் தானே, 2 மேட்ச் தானே, சரி ஓகே. பட் இது ஐடியலான சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா உங்களோட டெசிக்னேட்டட் ஓப்பனிங் பேர் அப்போ மிஸ் ஆகும். அவங்களுக்கான ஃப்ளோ கிடைக்காது, அவங்களுக்கான ஸ்டெபிலிட்டி இருக்காது. நடுவில் ஒருத்தர் வந்து ஆடிட்டு திருப்பி அவர் வெளியே போகிறதுன்னு. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் எனக்கு ஷார்ட் ஆடினா நீ நம்பர் 7ல ஆடிக்கோ, அங்கே நம்பர் 7ல ஒரு வேஸ்ட். ஸோ அப்போ ஷார்ட்டே ஆடாத ஊர்வில் பட்டேல் உள்ள எடுத்துருவான்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அப்படி ஊர்வில் பட்டேல் ப்ரிஃபரன்ஸ் இல்லைனா சர்ஃப்ராஸ்கான மிடில் ஆர்டர்ல ஸ்பின் ஹிட்டர் ஆடிக்கோன்ற மாதிரி பேசியிருந்தோம். பட் இதெல்லாம் தாண்டி அவங்க இருக்கிறதுல ஒர்ஸ்ட் டிசிஷனான மேத்யூ ஷாட்டை மிடில் ஆர்டர்ல பிளே பண்ணியே தீருவோம், நம்பர் 4ல இறக்கும்ன்ற மாதிரி அவங்க இறக்கிருக்காங்க. பட் எஸ், இந்த மேட்சை ஒரு டாப் ஆர்டர்லாம் வந்தாரு. இது வேற மாதிரி சினாரியோன்னு வச்சுப்போம். பட் உங்களோட தாட் ப்ராசஸ் எவ்வளோ படுமட்டமாக இருக்குன்றது இதிலே தெரிய வருது இல்லை. மேத்யூ ஷாட்டை நீங்கள் டெவால் ப்ரோஸோட பேக்கப்பாக மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக அவுடேட்டட். நம்பர்ஸ்லாம் பார்க்குறீங்களாடா, இல்லை சும்மா இஷ்டத்துக்கு கண்ணை மூடிட்டு ஓகே ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் வச்சிருக்கோம், அந்த பேட்டர் எங்கே ஆடினாலும் பரவாயில்ல, நான் பிரவுஸ்க்கு பேக்கப்பாக நம்பர் 4 நம்பர் 5ல இறக்குன்ற மாதிரி இறக்குறீங்களான்றது எனக்கு தெரியல. இல்லை மேத்யூ ஷாட்டை ஃபினிஷராக ஆட போயிட்டு குவிக் விக்கெட்ஸ் விழுந்தனால ஃப்ளோட்டராக யூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் அப்படி யோசிச்சிருந்தா கூட அதுவும் படுமட்டமான தாட் ப்ராசஸ் தான். ஊர்வில் பட்டேல் அட் 6 நல்ல இம்பாக்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ கம்ப்ளீட்டாக சொதப்பி வச்சிருக்காங்க இந்த மேட்ச்சில். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட உங்களோட பிளேயிங் லெவனை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரி பிளேயர்ஸ் என்ன தான் எடுத்தாலும் சொதப்பிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக உருப்பட முடியாதுன்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு. அதுதான் உண்மை. போன வருஷத்தோட ஸ்குவாட் சூப்பராக இருக்குது. பட் இவங்களோட யூசேஜ் படிக்கவலமாக இருக்கிறதுல ஒஸ்ட்லேயே ஒஸ்ட்டாக இருக்குது.
ஐடியலாக ஒரு டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 11 பேர் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கணும். அந்த 11 பேரில் ஓகே உனக்கு இதுதான்ப்பா ரோல், இந்த மேட்சும் சரி உனக்கு பிச்சில் ஸ்விங் ஆனாலும் சரி, சீம் ஆனாலும் சரி, டேர்ன் ஆனாலும் சரி, உனக்கு இதுதான் ரோல், நீ எவ்வளோ அவுட் ஆனாலும் நான் உன்னை பேக் பண்ணுவேன். இதுதான் MS தோனியோட மந்த்ராவாக இருந்துச்சு. ஐடியலாக டீம் எப்படி இருந்திருக்குன்னா சஞ்சு, ருத்து, ஆயுஷ் மாத்ரே, நம்பர் 4 சர்ஃப்ராஸ், நம்பர் 5 சிவம் டுபே, நம்பர் 6 கார்த்திக் சர்மா, 4, 5, 6 நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நம்பர் 7 பிரசாந்த் வீர் அண்ட் நம்பர் 8 ஜேமி ஓர்டன். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான டாப் 8. இருக்கிற ஸ்குவாடில் இதுதான் பெஸ்ட்டாக ஆல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டாப் 8. இந்த 8 பிளேயரை பேக் பண்ணிவிட்டு ஓவர்டனுக்கும் பிரசாந்த் வீருக்கும் அவங்களோட பவுலிங் ஸ்கில்ல 2 ஓவர் நீ இப்படி தள்ளணும், ஓவர்டன்ட்டு நீ 2 ஓவர் இப்படி தள்ளணும்னு சொல்லி அதே ரோலுக்கு அவங்கள க்ரூம் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் அதெல்லாம் இல்லாமல் ப்ரௌஸ் போனார்னா நான் ஷார்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரேன், ரோல் கிளியரன்ஸ் எதாவது இருக்காடா, டே ஷார்ட் எப்படா ஸ்பின் அடிப்பாங்க, என்னடா பிளானிங் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ எஸ் கைஸ் இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிவம் டூபேலாம் வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்தார். ஃபர்ஸ்ட் பால் 6 ஓகே, அவுட் சைட் ஆஃப்ல திருப்பி ஜடேஜா ஒரு பால் போட்டார், அதையும் தூக்கி போய் அவுட் ஆனார். படு மட்டமான ஷாட். டே எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டரு போன வருஷம்லாம் ஆங்கர் பண்ணி ஆடின டீம் சொதப்பிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நின்று எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் படு கேவலமான ஷாட்டு. எடுத்தோன்னே அந்த மாதிரி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. லைக் அந்த ஜடேஜா சிவம் டூபே ஈகோ ப்ராப்ளம் தான் இருக்கான்ற மாதிரி தெரியல. மேபி நெட்ஸில் ஜடேஜா போட்டு சிவம் டூபே அடிக்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஃபன் பேண்டர் இருந்திருக்கும். ஸோ அதை டேக் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணை மூடிட்டு சுற்றினாரு. அவர் மேனேஜ்மெண்ட்டே கொடுத்த இன்புட்டாக கூட இருக்கலாம், நீ எந்த சுச்சுவேஷனாலும் பரவாயில்ல கண்ணை மூடிட்டு சுற்றிடுவான்னு, 100க்கு 2 விக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 100க்கு 9 இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஜாலியாக உன் பாட்டுக்கு ஆடுன்ற மாதிரி விட்டுருக்கலாம் போல். அவர் ஆடினது அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் 3 பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓர்டன் அண்ட் கார்த்திக் சர்மா. சர்ஃப்ராஸ் கொஞ்சம் இனிஷியலாக ஒரு மொமெண்டம் எடுத்துகிட்டு போனார். டீம் ரொம்ப ஸ்டக்காக இருந்த போது சர்ஃப்ராஸ் தான் கொஞ்சம் ரன் ரேட்டை ஏற்றினார். அவரோட பேட்டிங் இனிஷியலாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பாசிட்டிவாக ஆடினார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டாக கார்த்திக் சர்மாவோட டெபியூ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுலே கொஞ்சம் பெஸ்ட்டான இன்னிங்ஸ் அவரோட இன்னிங்ஸ் தான். ஜேமி ஓர்டன், கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ் தான் 3 பேர் தான் இருக்கிற சிஎஸ்கே பேட்டர்ஸ்ல நல்லா ஆடினாங்க. அதில் கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ் கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா கம்பேரிங் டு அந்த சுச்சுவேஷன் மற்ற பேட்டர்ஸ்லாம் ஆடுறதை பார்க்கும்பொழுது இவர் இன்னிங்ஸ்ல எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டக் ஆகலை. கொஞ்சம் ஸ்மூத்தாக சிங்கிள்ஸ் தட்டினாரு, கொஞ்சம் சிக்ஸஸ் அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பால் மட்டும் ஒரு ஸ்ட்ரைட்டர் பால் கொஞ்சம் பிச் ஆகி லைட்டாக மூவ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பால் ஒரு ஸ்ட்ரைட்டர் ஒன்று மிஸ் பண்ணி அவுட் ஆகிட்டாரு. பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெசிவான டெபியூ தான். இனிஷியலாக கொஞ்சம் நர்வஸில் எதுவுமே காட்டல, வந்தாரு அவரோட கேமை காட்டினாரு, சிங்கிள்ஸ் தட்டினாரு, பவுண்டரி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாரு, கொஞ்சம் அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆட பார்த்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்த்தோம், அதே தான் டெலிவரி பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டாக ஜேமி ஓர்டன் அட் நம்பர் 7 செம்மையான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கைஸ். லைக் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டீம் ரொம்ப சுமாரான இடத்துல இருக்குது, படுக்கையாளமான இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு கொஞ்சம் சூப்பராக ஆடினாரு. ஸ்பின்னர் தாண்டுவார் நான் எதிர்பார்க்கல, சூப்பராக தாண்டினாரு. ஒரு பால் ஜடேஜா கிட்ட ஸ்டெப் அவுட் பண்ணி 6 வேற ஸ்கோர் பண்ணாரு. தேவையான இடத்துல ஆங்கர் பண்ணிட்டு கேமை எடுத்துட்டு போனார் கைஸ். அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணும். டெஃபினட்டாக மேட்ச் வின்னர் அவர் ஒரு ஃபேன்சி பிளேயர் லிஸ்ட்ல இருக்க மாட்டார். சாலிடான யூட்டிலிட்டி பிளேயர். டீமுக்கு இந்த மாதிரி பிளேயர் தேவை. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஒரு 40 ரன் அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டாரு. எஸ், ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட்ல ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான லாஸ்ட்ல ஆடல. தென் அவரோட ஆக்சுவலான ஐக்கியூ பத்தி நம்ம பேசி தான் ஆகணும், ஆல்ரெடி பேசியிருக்கோம். இந்த மேட்ச்லயும் அந்த ஐக்கியூலாம் அப்பப்போ காமிச்சாரு எவ்வளவு கேவலமான ஐக்கியூ இருக்குன்னு. டெத் ஓவர்ஸ்ல பவுலர்ஸ் கூட இருக்கும்போது அவங்கள ஃபார்ம் பண்ணி இவர் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு ஆடணும். பட் அதெல்லாம் ஆடாம அங்க எங்க ஓடிட்டு இருந்தாரு. தென் கடைசியா அப்படிதான் ரன் அவுட்டும் ஆனாரு. இந்த மாதிரி நேரத்துல தான் கோச்சிங் ஸ்டாஃபோட வேலையை காட்டணும். அவங்க போய் என்ன சொல்லணும், தம்பி நீ தான் ஆடுறப்பா, 2 ஓவர் தானே இருக்கு, நீ ஸ்ட்ரைக் எடுத்து நீயே ஆடு, 2 6 அடிச்சா ஜாலின்ற மாதிரி எடுத்துக்கோன்னு சொல்லணும். இல்ல அந்த ட்ரிங்க்ஸ் அனுப்புறன்னு பேர்ல ஒரு ஆள் அனுப்பிவிட்டு தம்பி நீயே ஸ்ட்ரைக் எடுத்து ஆடுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்டே மேட்சை விட்டுட்டாங்க. பட் எஸ், கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் அந்த பிளேயருக்கான ரோல் அவருக்கு சொல்லி கொடுத்தாவும் பெட்டரா இருக்கும். ஆனா ஒன்று மக்களே, இந்த மாதிரி ஒரு லைனப்பை, பிரமாதமான லைனப்பை, பேட்டிங் லைனப்லாம் ஸ்ட்ராட்டஜி யோசிச்சுட்டு திங்க் பண்ணி செட்டப் பண்ணி எடுத்துட்டு வராங்கன்னா, ஃபிளமிங் ருத்து சேர்ந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா நம்ம டீமை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காங்க, ரொம்பலாம் பேசவும் கூடாது, கண்டிஷன்ஸ் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் கண்டிஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா 2 நாள் ஃபெயில் ஆகும், 3ஆவது நாள் ஒர்க் அவுட் ஆக போது, அதுலேருந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் கிடைக்கும். இங்கே தாட் ப்ராசஸே படி கேவலமாக இருக்குது. யாராவது இன்ஜுரி ஆனால் எப்படியோ ஃபிட் பண்ண பார்க்குறாங்க. ரோல் கிளாரிட்டியும் தெரியல, ஒரு கிளாரிட்டியும் தெரியல. ஸோ இது எப்படி போய் எங்கே போய் முடிய போகுதுன்ற மாதிரி எனக்கு தெரியல கைஸ். நெக்ஸ்ட் பவுலிங்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நோட் பண்ண முடிஞ்சது கைஸ். பவுலிங் அட்டாக் நம்ம பெருசாக இன்டெப்த்தாக போக விரும்பல, பெருசாக நம்ம பவுலிங்கும் பேசவும் முடியாது. இருக்கிற ரன்னுக்கு அவங்க ஆறல்ல வைபவ் சூரியவன்ஷியை முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் ஜென்ரலாக பார்க்கும்பொழுது கலீல் கிட்ட செம்மையான நோ பால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அன்ஷுல் கம்போதும் சூப்பராக பண்ணார். நூர் அகமத் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேயில் 6வது ஓவர் கொடுத்தாங்க, கொஞ்சம் லென்த் மிஸ் ஆச்சு. அண்ட் அகைன்ஸ்ட் வைபவ் சூரியவன்ஷி, ஸோ அதனால எதுவும் பண்ண முடியாது. பட் செகண்ட் ஓவர் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாரு. ஃபுல் லென்த்ல ஒரு பால் போட்டார், பராக்கு 6 போச்சு. ஸோ அது அவரோட ப்ராப்ளம் தான் இருக்கும். இப்போதைக்கு ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி கொடுக்குற நிலைமையில தான் நூர் அகமது இருக்காரு. பட் விக்கெட்டும் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அதனால அதையும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை.
மெயின் டாக்கிங் பாயிண்டாக இருக்கிறது மேட் ஹென்ரி அண்ட் ஜேமி ஓவர்டன். மேட் ஹென்ரி ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா பண்ணார், கார்த்திக் சர்மா ஒரு மிஸ்ஃபீல்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரெஷர்னால கேட்ச் விட்டு அதை சேஸும் பண்ணாமல் 4 கூட்டார். ஸோ அங்கே ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணார். பட் அதுக்கப்புறம் மேட் ஹென்ரி சுமாராக தாங்க போட்டார். லைக் அந்த பேஸும் இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஸ்லோயர் பால் நிறைய போட ஆரம்பித்த மாதிரி ஒரு ஃபீல், பேஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. வைபவ் சுரேஷனும் காட்டுன்னு காட்டிட்டாப்புல 3 ஓவர் ஆல்மோஸ்ட் 40-35 ரன் கொடுத்துருக்காரு மேட் ஹென்ரி. அப்சல்யூட்லி புவர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் கமிங் டு ஜேமி ஓவர்டன், 1 ஓவர் 14 ரன், பேஸ் நல்லா இருந்துச்சு, முதல் 2 பால் நல்லா போட்டார், 3வது 4வது பால் லென்த் நல்லா இருந்துச்சு, பட் லைன் நல்லா இல்லை. ஸோ அங்கே பவுண்டரி ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. தென் 6வது பாலும் ஒரு ஷார்ட் பால் போட்டார், ஜெய்ஸ்வால் ரேம்ப் ஷாட் அடிச்சிட்டாரு. அவர் எவ்வளோ தான் ரன் போட்டாலும் அவரோட பவுலிங் அபிலிட்டி நமக்கு தேவை கைஸ். லைனப்பில் எல்லாருமே ஒன் டைமென்ஷனல் தான், அவர் மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் அட்டாக்ல ஒரு வேற ஆங்கிள் எடுத்துகிட்டு வருவார். ஆர்சிபியில் சின்னசாமியில் பார்த்துருந்தீங்க ஜேக்கப் டஃபி எப்படி போட்டிருந்தாருன்னு. குத்தி ஏற்றுனாங்க, குத்தி போட பவுலர்ஸ் கிட்ட தான் விக்கெட்டு விழுந்துச்சு அந்த மேட்ச்சில். அந்த மாதிரி குத்தி போடுற பவுலர்ஸ் நிறைய மேட்ச்சில் இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க, சில மேட்ச்சில் விக்கெட்டு எடுத்து கேமை மாற்றுவாங்க. ஓவர்டன் கிட்ட அந்த அபிலிட்டி இருக்குது, வேலை வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. தலை தோனி இருந்திருந்தானா செம்மையாக வேலை வாங்குவார். அவரோட கேப்டன்சியில் ஓவர்டன்லாம் பக்காவான பிளேயரு, செம்மையான யூட்டிலிட்டி பிளேயரு. வித் ஃபிளமிங் எப்படி வாங்க போகிறாங்கன்றது தெரியல. அவருக்கு ஒரு ரோலை கொடுத்து, தம்பி இதுதான் ஒரு ரோல், இப்படி தான் நீ போடுற, ரன்னு போனாலும் பரவாயில்ல, ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போடு, இன்டு த பாடி அட்டாக் பண்ணுன்ற மாதிரி ஒரு பிளான் ஆஃப் அட்டாக் அவருக்கு சொல்லி கொடுக்கலாம். பட் பிளேயிங் லெவனே அவங்க சார்ட் அவுட் பண்ணாத போது நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கறது டூ மச்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் எஸ் டீம் சக்சீட் ஆகணும், பிளே ஆஃப்லாம் போகணும், ஃபைனல்ஸ்லாம் போகணும்னா ஜேமி ஓவர்டன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்காக இருக்க போகிறார் இந்த பவுலிங் லைனப்பில். வேலை வாங்க தெரிஞ்சிருக்கணும், வேலை வாங்கணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும், ஃபீல்டிங்க்கு ஏற்ற மாதிரி பவுலிங் பண்ணணும், ஃபீல்டிங் பிளானும் சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு தான் கோச்சிங் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. தென் ஃபைனலி பிரசாந்த் வீரை யூஸ் பண்ணாது நம்ம பேசியிருந்தோம், ஃபிட்னஸ் கன்சர்னாலேன்றது தெரியல. பட் டெஃபினட்டாக அவரை பிளேயிங்லாம் ஆடி ஆகணும் கைஸ். நீங்கள் கார்த்திக் சர்மா பாடுங்க, நல்லா ஆடினார், ஓவர்டன் அவருங்க நல்லா ஆடினார். ஸோ இந்த மாதிரி புது பசங்க தான் நல்லா ஆடினாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு பிரசாந்த் வீர் இருந்தால் கூட ஷார்ட்டை விட செம்மையாக பண்ணியிருப்பார் கைஸ் இந்த மேட்ச்சில். ஸோ கண்டிப்பாக அவரை எடுத்துகிட்டு வந்தாகணும். பிளேயிங் 11 டாப் 8 கண்டிப்பாக செட் பண்ணி ஆகணும். பிரவிஸ் வர வரைக்கும் பிரவிஸ்க்கு பதிலாக ஒரு ஊரில் பட்டியல் ஆடி அந்த ரோல் அவர் கொடுங்க. இதுதான் உங்களால் இப்போதைக்கு பண்ண முடியும். பட் ஸ்டில் அவங்க மேத்யூ ஷாட்டை தான் பேக் பண்ணி அடுத்த மேட்ச் போனாங்கன்னா அவங்களோட தாட் ப்ராசஸே தப்பாக இருக்கும்பொழுது டீம் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அன்லைக்லி. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் யோசிச்சது, மேட் ஹென்ரி வித் அன்ஷுல் கம்போஜ் வித் கலீல் இருக்கும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இப்போ மேட் ஹென்ரியோட இம்பாக்ட் அவரோட எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனா அன்ஷுல் கம்போஜோட யூசேஜும் 2 ஓவர் பின்னாடி போயிருது. அண்ட் அன்ஷுல் கம்போஜ் லெஃப்ட் ஹேண்டருக்கு அந்த நிக்கோலஸ் பூரனுக்கு நல்லா போட்டு விக்கெட் எடுத்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அண்ட் மும்பைக்காக ஆடும்போது கூட ஏதோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் எடுத்தார், ஐ திங்க் ஹெட்டோட விக்கெட் நினைக்கிறேன், நோ பால்லையும் எடுப்பார், அப்புறம் விக்கெட் எடுத்துருவார். ஸோ அன்ஷுல் கம்போஜ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா போடும்போது ப்ராப்ளி இந்த மேட்சப் ஓரியன்டாக இந்த மேட்சுக்கு பட்டியலாக கூட மேட் ஹென்ரியை பின்னாடி வச்சுட்டு அன்ஷுல் கம்போஜ் முன்னாடி தள்ளி இருக்கலாம், ஒரு ஓவர் முன்னாடி வச்சு போட பார்த்துருக்கலாம். பட் சிஎஸ்கே இந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கணும். பட் ஸ்டில் காமனாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் எடுக்கணும்னா அன்ஷுல் கம்போஜ் வில் பி பெட்டர் பெட் தன் மேட் ஹென்ரின்ற மாதிரி தோணுது. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஐபிஎல் வாட்சிங் சொல்கிறேன். மேபி இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். பட் எஸ் இந்த மேட்ச் பார்க்கும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு தோணிச்சு. ஸோ நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்களா, நம்ம சிஎஸ்கேயோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களை பொறுத்தவரை இதுதான் சிஎஸ்கேயோட பெஸ்ட் லெவனா, இல்லை மேத்யூ ஷாட்டை வெளியே தள்ளிட்டு இந்த மாதிரி ஊர்வீல் பட்டியலையோ அந்த மாதிரி வேற ஒரு ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களான்றதும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க கைஸ். என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோ இந்த மாதிரி ஒரு யூசேஜ் தான் அவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க கோயிங் ஃபார்வர்ட்னா. கண்டிப்பாக நம்ம நல்ல பிளேஸ் எடுத்தாலும் சரி, நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷனில் வந்து நல்ல பிளேஸ் எடுத்தாலும் சரி, டீம் இப்படி சுமாராக தான் பண்ணும், யாருமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. பட் எஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் அகைன். டேக் கேர், பை பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.